الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العظيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த வாழ்வு காலம் என்பது, ஹயாத்துடைய தருணங்கள் என்பது விலை மதிக்க முடியாத, விலையே இல்லாத, ஒரு அளவிடப்பட்ட குறிப்பிட்ட காலம் என்பதாக சொல்லி முடிவு செய்து கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பொக்கிஷமாகும். ஒருவருக்கு அல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கையை அவருக்கு முடிவு செய்ததை அல்லாஹ் நிர்ணயித்து முடிவுக்கு கொண்டு வந்து விடுவானேயானால், அதிலிருந்து இன்னும் கொஞ்சம் வாழ்வதற்காக வேண்டி ஒரு மணி நேரத்தையோ அல்லது ஒரு வினாடியையோ பெறுவதற்காக அந்த மனிதன் எவ்வளவு செலவு செய்தாலும், எவ்வளவு கொட்டி கொடுத்தாலும், இந்த உலகம் அளவிற்கு தங்கத்தையே கொடுத்து இன்னும் ஒரு மணி நேரம் எனக்கு ஹயாத்தை தாருங்கள், எனக்கு ஹயாத்து வேண்டும், என்னுடைய வாழ்க்கை இன்னும் ஒரு நொடி நீடித்து தரப்பட வேண்டும் என்பதாக இந்த உலகத்தினுடைய அளவிற்கு தங்கத்தை கொட்டி கொடுத்து ஒருவன் ஒரு மணி நேரத்தை ஒரு வினாடியை அதிகரித்து கேட்டாலும் கூட வழங்கப்பட மாட்டார். ஏனென்றால் இந்த வாழ்க்கை என்பது அதற்கு ஈடும் இல்லை, நிகரும் இல்லை, விலையும் இல்லை. அப்படிப்பட்ட மாபெரும் பொக்கிஷம்தான் அல்லாஹ் இந்த ஹயாத்துடைய காலத்தை நமக்கு வழங்கியிருக்கின்றான். இந்த ஹயாத்துடைய காலத்தை வாழ்வதற்கு மட்டுமல்ல, மறுமையினுடைய சொகுசான வாழ்க்கைக்காக வேண்டி, நிரந்தரமான சந்தோஷமான வாழ்க்கைக்காக வேண்டி என்று ஒரு மூலதனமாக, ஒரு முதலீடாக, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக அல்லாஹு தஆலா ஹயாத்துடைய காலத்தை கொடுத்திருக்கின்றான். அப்போ இந்த வாழும் காலத்தை யார் இந்த மூலதனத்தை மறுமைக்காக வேண்டி சரியாக பயன்படுத்தி அதை முறையாக செலவிட்டு அதில் நல்ல அமல்களை கொண்டு அழகுபடுத்தி கொள்வார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள், லாபம் அடைந்தவர்கள், மறுமையை சம்பாதித்தவர்களாக இருப்பார்கள். மாறாக யார் இந்த வாழ்வு காலங்களை வீணாக விரயமாக இந்த உலகை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்து விடுவார்களோ அவர்களுக்கு நஷ்டவாளிகள். அவர்கள் முதலீட்டை வீணாக்கி விட்டார்கள். மறுமையில் அவர்களுக்கு நிரந்தரமான கடுமையான வேதனை அதாம் என்பதை குறித்து அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா திருமறையிலே பல இடங்களிலே கூறுவார். அப்போது இந்த உலக வாழ்க்கையை லாபகரமாக ஆக்கிக்கொள்ள, அல்லாஹ் கொடுத்த இந்த முதலீட்டை பிரயோஜனமாக ஆக்கிக்கொள்ள 4 வழிகளையும் அல்லாஹ் சொல்கிறான். ஹயாத்துடைய காலங்களை
நீங்கள் 4 வகையிலே செலவு செய்வீர்களேயானால், பிரயோகம் செய்வீர்களேயானால் நீங்கள் வெற்றியாளர்கள். அதை நீங்கள் வீணாக்குவீர்களேயானால் தோல்வி அடைந்து விட்டீர்கள். இது குறித்து அல்லாஹு தஆலா இந்த வாழ்க்கை என்பது எந்த அளவிற்கு பொறுமதியானது, மகத்துவம் மிக்கது என்பதனை திருக்குர்ஆனிலே ஒரு சூறாவை எல்லாருக்கும் வச்சிருக்கிறான். ஹயாத்துடைய காலம் என்ற ஒரு சூறா, அடிக்கடி நாம் ஓதக்கூடிய சின்ன சூறா தான். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியம் அப்படிங்கிறான். அல்லாஹ் ஒரு விஷயத்தை கொண்டு சத்தியம் விடுவானேயானால் எவ்வளவு பெரிய மகத்துவமானது. அப்போ காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர், மனிதர்களிலேயே மிக அதிகமானவர்கள் நாம் கொடுத்த அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை, முதலீட்டை, அது பெற முடியாத பொக்கிஷத்தை பாழாக்கி நஷ்டத்திலே போய் கொண்டிருக்கின்றார்கள். ஹயாத்துடைய காலத்தை நஷ்டத்திலே செலவு செய்து நஷ்டத்தில் போயிட்டுருக்கிறாங்க. அதை பெற முடியாத பொக்கிஷமாக கருதவில்லை. ஒரு நொடியை கூட நீங்கள் பெற முடியாது. உங்களுடைய காலம் முடிந்து விடுமையானால் எவ்வளவு கொடுத்தாலும் கிடைக்காது. அதுக்கு ஒரு உதாரணத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். பிறகு இன்ஷா அல்லாஹ் சொல்கிறேன். இந்த உலக வாழ்க்கையுடைய மகத்துவம் மறுமையில் எப்படி தெரியும் என்பதை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். அப்போது இந்த மகத்துவத்தை அல்லாஹு தஆலா விளக்குவதற்காக சொல்கிறான். 4 விஷயங்களை கொண்டு யார் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொடுக்கப்பட்ட இந்த ஹயாத்தை பிரயோஜனத்தில் கொண்டு வருவார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள். 4 விஷயத்தில் தான் பயன்படுத்தணும். ஒன்றாவது அந்த சூறாவில் சொல்லிட்டே வரான் பாருங்கள். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதர்கள் அவர்கள் நஷ்டத்தில் போய் கொண்டிருக்கின்றார்கள் சரியாக அதை பயன்படுத்தாமல். இல்லல்லதீன, சிலரை தவிர. சிலர் யார்? அதை சரியாக பக்குவமாக நடந்து கொண்டவர்கள். ஆமனு வ அமிலு சாலிஹாத்தி வத்தவாசோ பில் ஹக் வத்தவாசோ பிஸ் ஸப்ர். இதான் செய்தி. குர்ஆன் அந்த சூறாவை முடிச்சுட்டான்லாம். இல்லல்லதீன ஆமனு, அந்த வாழ்வு காலத்தை ஈமானுடைய நிலையில் கழித்தவர்கள், முஸ்லீமாக மூமினாக அல்லாஹ் ரசூல் மீது ஈமான் கொண்டவர்களாக கழித்தாங்க இல்லையா? அப்போ வெறும் ஈமான் மட்டும் பத்தாது. அமிலு சாலிஹாத்தி, சாலிஹான அமல், அல்லாஹ் எதை செய்யும்படியாக சொன்னானோ அதை செய்வது, எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னானோ தடுத்து கொள்வது, அல்லாஹுடைய ஏவல் பிரகாரம் அவனுடைய தூதருடைய சொல் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கை முறைகளை அமைத்து, இதை சாலிஹான அமல். சாலிஹான அமல்ல வெறும் தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜு மட்டுமல்ல. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் வாழ்ந்து காட்டினார்களோ, எதை வாழ்க்கை முறையாக நமக்கு அறிவித்து கொடுத்தார்களோ, இது எல்லாம் ஆமால சாலிஹா தான், எல்லாம் சாலிஹான அமல் தான். அப்போ இல்லல்லதீன ஆமனு வ அமிலு சாலிஹாத், சாலிஹான ஈமான் ஒன்று, ரெண்டாவது சாலிஹான அமல். அப்போ சாலிஹான அமலை நாம் மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சமுதாயம் எப்படி போனால் எனக்கு என்ன, யார் எப்படி போனால் எனக்கு என்ன என்று இருந்து விடாமல், பொது தொண்டிலே, பிறருக்கு உபகாரம் செய்வதிலே, பிறருக்கு நன்மையை கூறுவதிலே, திண்மையை தடுக்கும் விஷயத்திலே வத்தவாசோ பில் ஹக், நற்செய்திகளை, நல்ல அமல்களை, நல்ல காரியங்களை சொல்லி அதை செயலாக்கத்திற்காக வேண்டி ஈடுபடுவது. 4வதாக வத்தவாசோ பிஸ் ஸப்ர், நாம் நல்ல காரியங்களிலே, நல்ல அமல்களில் ஈடுபடும் பொழுது ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் ரொம்ப லேசாக இல்லை. உலகத்தில் எத்தனையோ இடர்பாடுகள் வரும். நம்ம பள்ளிவாசலில் நல்ல காரியத்துக்கு நம்ம சொத்தை நீக்கிறதுக்காக வேண்டி போய் நிற்கும்போது எத்தனை இடர்பாடுகள் காலமாக சந்தித்தோம். எவ்வளவு இடர்பாடுகளை எல்லாம், அதையெல்லாம் மீறி, அதையெல்லாம் தாண்டி, மேடு பள்ளங்களை எல்லாம் அதை கடந்து அதற்காக உழைத்து செலவு செய்து ஓடி ஆடி எவ்வளவு அழகான முறையில் அல்லாஹ் மீட்டு கொடுத்தான். சபர் செஞ்ச எவ்வளவு காலங்கள் அதற்காக பாடுபட்ட நம்ம இன்ஜினியர் சார் வந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில் சென்ற வாரம் சொல்லப்பட்டது, அல்லாஹ் அவர்களுடைய ஹயாத்தை நீளமாக்கி தரணும். அதற்காக உழைத்த அவர்களுடைய குடும்பத்தார்கள் மற்றும் யாரெல்லாம் அதுக்கு துணை நின்றார்களோ, யாரெல்லாம் அதற்காக நடந்து வந்தார்களோ, யாரெல்லாம் அங்கு கூட்டம் கூடி எதிர்ப்பை காட்டினார்களோ, அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா முஜாஹிதீன்கள்,
அல்லாஹ்வுடைய பாதையில் வெட்டுகின்றார்கள் அல்லவா, போரிட்டு அந்த ஜிஹாதில் ஈடுபட்ட சவாப் அல்லாஹ் நிச்சயமாக கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். குறிப்பாக அல்லாஹ் தஆலா நம்ம எம்கேஎம்எஸ் அவர்களுடைய அந்த உழைப்பு அல்லாஹ் கபூல் செய்யணும். அவங்களுடைய வியாதிகள் எல்லாம் நீக்கணும். அவர்களுடைய குடும்பத்தாருக்கெல்லாம் பறக்கத் செய்யணும். அவர்களை மென்மேலும் வளர்ந்து இந்த சமுதாயத்துக்கு நிறைய தொண்டுகள் செய்யணும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அல்லாஹ் அதை கொடுக்கணுங்கிறது வாசிச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அப்பேற்பட்ட அந்த நற்காரியங்கள் புரியும் பொழுது இடர்பாடுகள் ஒருமையானால் வத்தவாசோ பிஸ்ஸபுர், சபுர் செய்யணும். அதை ஏற்றுக்கு மாற்ற நம்மளுக்கு நின்றுக்கிட்டு அவங்களுக்கு முன்னால் சண்டை போட்டுக்கிட்டு தர்க்கம் பண்ணிக்கிட்டு இல்லாமல் அல்லாஹ்வுக்காக நம்ம உழைப்போம், அல்லாஹ் கொடுக்கக்கூடியவன் என்ற அந்த சிந்தனையோடு செயல்பட வேண்டும். அப்போ இதுதான் சாலிஹான அமல். அல்லாஹ் கொடுத்த ஹயாத்தை இவர்கள் நற்பயனுக்காக லாபகரமான வேலைக்காக பயன்படுத்தியவர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறோம். இன்னைக்கு 4 காரியம்: ஈமான், சாலிஹான அமல், பொது விஷயங்களில் நற்காரியங்களிலே சொல்லி பேசி நல்ல விஷயங்களை நடைமுறையில் கொண்டு வருவதற்கு பாடுபடுதல், அதில் ஏற்படக்கூடிய இடர்பாடுகளுக்கு சபர் செய்யும். இந்த 4 காரியங்களை தவிர வேறு காரியங்களுக்காக, ஈமான் அல்லாத செயலுக்காக, அதே மாதிரி சாலிஹான அமல் இல்லை கெட்ட அமல்களுக்காக, சுயநலமாக நான் நல்லா இருந்தால் போதும், என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும், யாரும் எப்படி தான் இருந்து போகிறாங்க என்ற எண்ணத்தோடு இருந்து, 4வதாக சபூர்லாம் செய்ய மாட்டேன், பார்த்துக்குவோம் தீர்த்துக்குவோம் என்பதாக களத்தில் இறங்கி என்னமாச்சும் பண்ணிக்கிட்டு கொலைப்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அப்படியெல்லாம் இல்லாமல் இந்த 4 வகையில் செல்பவர்கள் ஹயாத்துடைய காலத்தை பிரயோஜனப்படுத்தி விட்டார்கள், வெற்றி அடைந்தார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அப்போ சூரா அல் ஆஸ்ர் காலம் என்று சொல்லும் பொழுதே வாழ்வு காலம், ஹயாத் அல்லாஹ் அவ்வளவுக்கு முக்கியமான பொறுமதியான ஒரு கொடுப்பினர். இது குறித்து நாயகம் பெருமானார் சொல்லதான் சொன்னாங்க, கனிமத்தானி, அல்லாஹு தாலா கொடுத்த நிஅமத்தானி, அந்த 2 நிஅமத்துகள் இருக்கின்றன. அந்த 2 நிஅமத்துகளும் மகபூன, அதை பானாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் 2 நிஅமத்துகளை கொடுத்திருக்கின்றான். அந்த 2 நிஅமத்துகளை அடியார்கள் அதை விளக்காமல், அதனுடைய சிறப்பை தெரியாமல் அந்த 2 நிஅமத்துகளையும் பாழாக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஃபீஹிமா கசீருன் மினன் நாஸ், மக்களில் அதிகமானவர்கள் பாழாக்குகின்றாங்க. அந்த நியமத்துகள் 2 என்னன்னு கேட்டால் அஸ்ஸிஹத்து வல் ஃபராவு. நியமத்தானி மஹ்பூபத்தானி ஃபீஹிமா கசீரு மினன் நாசி அஸ்ஸிஹத்து வல் ஃபராவு. 2 நியமத்துகளை பெற முடியாத அருட்கொடைகளை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அந்த 2ஐயும் சரியாக பரிபாலனம் செய்து அதை பிரயோகம் செய்யாமல் அவர்கள் மக்களில் அதிகமானவர்கள் பாழாக்குறாங்க. 1வது அஸ்ஸிஹத்து, முதலாவது என்னங்க, உடல் ஆரோக்கியம். 2வது என்னங்க, அல் ஃபுர்சத்து. அல் ஃபராக நல்லா குரானில் சொல்கிறோம், அது நம்ம பாஷையில் ஃபுர்சத், வாய்ப்பு, அதற்கான நேரம், அதற்கான தக்க சமயங்கள் கிடைக்கும் பொழுது அந்த சமயத்தை, வாய்ப்பை பாழாக்கிடுறாங்க. அஸ்ஸிஹத்து அல் ஃபராக் என்பதாக சொன்னார்கள். உடல் நலமான அந்த நேரங்களிலே உடல் நலத்தை எந்தெந்த அமல்களுக்கெல்லாம் பயன்படுத்தணும், பணம் பயன்படுத்திடுவோம். அதே காசு பணம் இருக்கும், ஹஜ்ஜுக்கு போகலாம் என்பதாக நாம் இருந்து கொண்டு முடியாத காலம் வரும். காசெல்லாம் இருக்கும், ஹஜ்ஜுக்கு போக முடியாது. ஏன்னு சொன்னால் ஹஜ்ஜு என்பது ஏதோ போய் ஊர் சுற்றி பார்த்து வர மாதிரி உள்ள காரியம் அல்ல. அங்கே உடல் உழைப்புகள் அதிகம். 7 முறை தவாஃப் வர்றது லேசான வேலை இல்லை. ஒரு காலம் இருக்கும், போய் சுற்றிட்டு வந்துடலாம், 7 தரம் சுற்றிட்டு வந்துடலான்னு நினைக்கலாம். 7 தரம் சுற்றி வருவோம், அங்கே போனால் தெரியும். அந்த 7 முறை அந்த சை செய்கிறோம் இல்லையா, நம்ம இங்கே பேசிகிட்டு இருப்போம் 7 முறை சை செய்யறதுன்ட்டு. அங்கே போனால் தான் தெரியும் அதனுடைய கஷ்டம் என்ன, சிரமம் என்ன, உடல் பலம் எந்த அளவுக்கு தேவைப்படுது, எந்த அளவுக்கு ராகத்து வேணும். உடல் நலம் இருந்தால் மட்டும்தான் ஹஜ்ஜு செய்ய முடியும். இல்லைன்னு சொன்னால் ஆள் தூக்கிக்கிட்டு போகணும், இல்லாட்டி போனால் தள்ளிக்கிட்டு போகணும். அதுக்கு தேடணும்.
நாம நடந்து சென்று அந்த தவாப் செய்வதை போன்று, நாம ஓடி அந்த சை செய்வதை போன்ற அந்த சவாபுகளை பெற முடியாது. ஏன் எவ்வளோ பிற்படுத்தணும்? எல்லாம் கடைசி காலத்தில் காசு கொடுத்தா பரவாயில்லை, வாலிபத்தில் கொடுத்துருக்கும் பொழுது வாலிபத்தில் செய்ய அமலை செஞ்சு தான் ஆகணும். அதே மாதிரி வாலிபமான காலங்களில் அமல் செய்வதை விட்டு வயதான அப்புறம் மௌத்துக்கு பயந்து மூத்தா போயிடுவோம், இனிமேல் வேலை இல்லை, வீட்டில் எல்லாம் நம்மளை வச்சு சரியான முறையில் கவனிக்க மாட்டேங்கிறாங்க, பள்ளியாசலுக்கு போட்டு துரத்தி விடுறாங்க, அதுக்காக பள்ளியாசலில் போய் ஏதோ கிடப்போம் என்பதாக அந்த சிறுபிராயத்தில் செய்த அந்த அமல்களை போன்று செய்ய முடியாது. காலில் வலி, கையில் வலி, முட்டியில் வலி, ரொம்ப சிரமம், நடந்தால் மூச்சு இறங்கிறது எல்லாம் வரும். அதுக்கு தான் சொன்னாங்க, உங்களுடைய அந்த வாலிப தருணம் இருக்கு இல்லையா, அதை சரியாக பயன்படுத்துங்க என்பதாக. இன்னொரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, எகுதனிம் ஹம்சன் கபுல ஹம்சின், 5 காரியங்களுக்கு முன்பாக 5 காரியங்களை முற்படுத்துங்கள், கிடைக்க முடியாத பொக்கிஷமாக கருதுங்கள். நாங்கள் 5க்கு முன்னால் 5ஐ பொக்கிஷமாக கருதுங்கள், பெற முடியாத தருணமாக வைத்துக் கொள்ளுங்கள். 1வது அல் ஹயாத கபுல் அல் மவுத், மரணம் வரும் முன்பாக ஹயாத்துடைய காலம் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் மிகப்பெரிய அரும்பொருளாக கிடைக்க முடியாத பொக்கிஷமாக கருதி நீங்கள் அமல் செஞ்சுக்கிட்டாதான் மௌத்துக்கு பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல தருணம், நல்ல வாழ்க்கை, சொகுசான இன்பகரமான வாழ்க்கை. 2வதாக சொன்னாங்க அஷ்ஷபாப கபுல் ஹரம், உங்களுக்கு வயோதிகம் வருவதற்கு முன்பாக வாலிபமாக நல்ல சக்தியாக இருக்கும் பொழுது, உங்களுடைய உடல் பலமெல்லாம் சரியாக இருக்கும் பொழுது நல்ல அமல்களை, நஃபிலான வணக்கங்களை, நஃபிலான நோன்புகளை, தான தர்மங்களை எல்லாம் சரியான முறையில் நல்ல வசதியாக உடல் நல்ல பலமாக இருக்கும்போதே செஞ்சு முடிச்சிருங்க. அப்போ செய்ய முடியாது. 3வதாக அஸ்ஸிஹத கபுல் அல் மரல் அப்படின்னாங்க, நோய் வருவதற்கு முன்பாக இந்த ஆரோக்கிய காலத்தை அல்லாஹ்வுக்காக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்து அல் மால கபுல் அல் ஃபக்ர், 4வதாக சொல்லும் பொழுது, உங்களுக்கு செல்வம் இருக்கும் பொழுதே, வசதி வாய்ப்புகள் இருக்கும் பொழுது செல்வத்தால் செய்யக்கூடிய நற்காரியங்களை செய்து கொள்ளுங்கள். அதாவது உங்களுடைய செல்வம் போய் நீங்கள் ஏழ்மை நிலைக்கு வரத்துக்கு முன்னால் உங்களுடைய செல்வ நிலையில் நல்ல செல்வத்தை கொண்டு அமல் செய்யக்கூடிய அமல்களை செய்து விடுங்க. அடுத்து சொன்னாங்க அல் ஃபராக கபுல ஷுகுல், உங்களுக்கு வேலை பலு வரும் முன்பாக, உங்களுடைய ஃப்ரீயாக இருக்கும் நேரத்திலேயே உங்களுடைய அந்த சரியான புருஷத்துகள், அவகாசங்கள் கிடைக்கும் பொழுதே அந்த அவகாசங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நாங்கள் அப்போ இந்த 5 காரியங்களுக்கு முன்பாக 5ஐ பயன்படுத்தி கொள்ளுங்கள், அவர்கள்தான் அறிவாளிகள் அப்படின்னா. இப்போ வாழ்வு காலம் என்பது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, ஒரு நொடியை கூட பெற முடியாது. இவைகளெல்லாம் மார்க்க நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. அடுத்து உலக நடைமுறையில் நம்ம சிந்தித்து பார்த்தாலே தெரியும், இந்த ஹயாத்துடைய காலம் எவ்வளோ, இந்த வாழ்வு என்பது எவ்வளோ மதிப்பு உள்ளது என்பதாக சொல்லி. 1வது நம்முடைய சாதாரணமாக எல்லாருக்குமே புரியும், இது இல்லாமல் ஹதீஸ்களும் ஆயத்துகளும் இது பொதுவாக தெரியக்கூடியது என்னங்க, ஹயாத்துடைய காலம் என்பது லிமிட்டட் டைம், லிமிட்டு தான். அந்த லிமிட்டு தவறி போச்சு, அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது, ஒரே ஒரு நொடியை விலைக்கு வாங்க முடியாது. அல்லாஹ் கியாமத்தில் குஃபார்கள் இந்த வாழ்க்கையை பாழாக்கிட்டாங்க இல்லையா, இவர்கள் இந்த உலக வாழ்க்கையை குறித்து மறுமையில் இருந்து கொண்டு வீணாக்கி விட்டவர்கள், உலகத்துக்கு நம்ம திரும்பி போகணும், நல்ல அமல் செஞ்சு திரும்ப சொர்க்கத்துக்கு வரணும் என்று அல்லாஹ்கிட்ட கெஞ்சுவாங்க. எப்படி கெஞ்சுவாங்க தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுறோம். ஆல இம்ரானில் கடைசியில் ஒரு இந்த ஆயத்து, இன்னல்லதீன கஃபரு வ மாத்துவஹும் குஃபாருன், காஃபிராக வாழ்ந்து காஃபிராக இருந்து அல்லாஹ்வுடைய கொடுத்த இந்த பொக்கிஷமான ஹயாத்தை வீணாக்கிவிட்டு அந்த மறுமை வாழ்க்கைக்கு போய் நரகத்தில் தள்ளப்படக்கூடிய மக்களை எல்லாம் பார்த்து நினைப்பார்களாம். எப்படி நினைப்பாங்க? மனசில் ஓடுமா? ஏன்னா உலகத்தில் வாழும் பொழுது காரியத்தை சாதிக்கிறதுக்கு
கோடி கோடியாக கொடுப்பான். சட்டத்தை மீறுறதுக்காக வேண்டி, குற்றங்களை மறைக்கிறதுக்காக வேண்டி, செஞ்ச கொலையெல்லாம் இல்லாமல் ஆக்கிறதுக்காக வேண்டி எத்தனை கோடி வேணும் கொடுத்து வேண்டிய நல்ல பிள்ளையாக வந்துடுவார். நல்லா உஜாலா பாட்ட மாதிரி வெள்ளையா பாவி இல்லைங்க நல்ல மனுஷங்கன்றுவாங்க. ஒருத்தர் காசி பணம் வேலை செய்யுது, அங்கேயும் எண்ணத்தில் அங்கேயும் போய் செய்வானாம். என்ன செய்கிறான், காசி பணம் நிறைய அடித்து வச்சுருந்த உலகத்தில் வந்துட்டேன், இப்போது எல்லாம் ரெடியாக அங்கே இருக்குது, கொஞ்சம் நேரம் எனக்கு டைம் கொடு, உனக்காக வேண்டி நான் என்ன செய்ய போகிறேன், எவ்வளோ கொடுப்பேன்னு நினப்பானா. அல்லாஹ் அதே சொல்கிறான், ஃபலையு குபலமின் அஹதியும் மில் உல் அருளி தஹபன். உலகத்துக்கு போய் நான் நல்லவனாக நீ என்னை ஆக்குவதற்காக, நரகம் புகாமல் இருக்க சொர்க்கம் செல்வதற்காக உலகத்தில் போய் உலகம் முழுக்க தங்கத்தால் நிரப்பி, எல்லாம் காயின்ஸ் தான், எல்லாம் பவுன் தான், பூரா தங்கத்தாலே ருப்பி நான் உன்ட்ட கொடுத்துட்றேன் அல்லாஹ் சொல்லுவானா. அது அல்லாஹ் சொல்கிறான், மனுஷன் சொல்லலை. ஃபலைன் யுக்பல மின் அஹதிஹிம் மில் உல் அர்லி ஸஹபன். ஸஹபுனா தங்கம். இந்த உலகத்தினுடைய கொள்ளளவுக்கு தங்கத்தை நிரப்பி நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டாலும் கூட வலவிஃப்ததாபிஹி, அந்த வாழ்க்கை அதற்கு ஈடாக ஹயாத்தை கொஞ்சோடு கொடு என்பதாக கேட்டு விடுவானேயானால் நாம் அதை கபூல் செய்ய தயாராக இல்லை. வலஹும் அதாபுன் அலீமுன், அவர்களுக்கு கடுமையான தண்டனை தான். வமாலஹும் மின் நாசிரீன், அவர்களுக்கு உதவி செய்ய யாருமே இருக்க மாட்டார்கள் அப்படின்னா என்ன விளங்குறோம். ஒரு நொடி வாழ வேண்டும் என்றாலும் கூட தங்கத்தையே நீ ஒரு உலகம் பூரா கொட்டி கொடுத்தாலும் அல்லாஹ் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. நேரம் முடிஞ்சால் முடிஞ்சு போச்சு. எப்போ மலக்கல் மௌத்து வந்துடுவாரோ, ரூஹ வாங்க கைவருவாரோ, என்ன கெஞ்சினாலும் நடக்காது. ஏன் தெரியுமா, மலக்கல் மௌத்து சொல்லிடுவார், நான் என்னப்பா செய்வேன், அல்லாஹ் உனக்கு உண்டான ஒரு மிடர் தண்ணியை கூட உலகத்தில் வைக்கல, பூரா காலி, நீ குடிக்க வேண்டிய தண்ணி எல்லாம் எழுதி வச்சுருந்தான், முடிஞ்சு போச்சு. நீ உண்ணுவதற்காக ஒரே ஒரு பருக்கையை கூட எல்லாம் விட்டு வைக்கல, நீ சாப்பிட்டு முடிச்சிட்ட. இல்லை, உனக்காக இங்கு ஒரு மிடர் தண்ணீரும் இல்லை, நீ உண்ணுவதற்கு ஒரு சோறு கூட இங்கே இல்லை, நீ வாங்குவதற்கு ஒரு மூச்சு கூட இங்கே இல்லை, உலகத்தில் காற்று இல்லை. உனக்காக வேண்டி அல்லாஹ் எழுதிய காற்று கிடையாது இங்கே. உனக்காக அல்லாஹ் எழுத ரிஸ்க் முடிஞ்சு போச்சு. உனக்காக வேண்டி உண்டான நீர், பால் கொடுத்தாலும் போகாது, தண்ணி கொடுத்தாலும் போகாது, முடிஞ்சு போச்சு எல்லாம். நீ புறப்பட வேண்டியது தான். அல்லாஹ் அளவிட்டு வச்சுருக்கிறாங்க, அளவு பண்ணி வச்சுருக்கிறான். அப்போ இது உலகத்தில் நம்ம எல்லாம் பார்க்குறோம், முடிஞ்சால் முடிஞ்சது தான். எனக்கு அத்தனை கோடி சொத்து இருந்துச்சு, இத்தனை மலையான தேயிலை தோட்டமாக வச்சுருந்தேன், இவ்வளவெல்லாம் நகைகளாக சேர்த்து வச்சுருந்தேன், இருந்தாங்களா? இந்த உலகம் எத்தனையோ ஆட்சியாளர்களை கண்டுவிட்டது, பணக்காரர்களை கண்டுவிட்டது, யாரும் நிற்கலை, போய் சேர்ந்துட்டாங்க, பார்க்கணும். அப்போது உலகத்தில் அல்லாஹ் நிர்ணயித்த ஹயாத் முடியுமே, ஆனால் யாரும் தப்பிக்க முடியாது என்பது உலகம் அறிந்த உண்மை. இரண்டாவதான செய்தி, உலகத்தில் எல்லா வஸ்துக்களையும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நெல்லை பிடிச்சி ஸ்டோர் பண்ணலாம், தானியங்களை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், காற்றை கூட பிடிச்சி ஸ்டோர் பண்ணிடலாம், கண்ணுக்கு தெரியாத கரண்ட்டை கூட பேட்டரியில் ஸ்டோர் பண்ணிடலாம். ஸ்டோர் பண்ண முடியாத ஒரு பொருள் அல் ஹயாத், வாழ்க்கையை யாரும் ஸ்டோர் பண்ண முடியாது. வாழ்வு காலத்தை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுமா? முடியாது, எல்லாருக்கும் தெரியும். மூன்றாவதாக, ஹயாத்துடைய காலம் கடந்து விடுமையானால் திருப்பி கொண்டு வர முடியாது. மற்ற வஸ்துக்களை எல்லாம் கூட கொண்டாந்துடலாம், சம்பாரிச்சிடலாம், உழைக்கலாம். சென்று போன காலத்தை திரும்ப கொண்டு வருவதற்கு மனிதன் என்ன பாடுபட்டாலும் இந்த தேதியை, இன்றைய நாளை, இந்த கியாமத் நாள் முடியும் வரைக்கும் திருப்பி கொண்டாட முடியுமா? இந்த தேதி வருமா? இந்த 16ஆம் தேதி கொண்டாட முடியுமா? இந்த 2026 முடியுமா? திருப்பி வந்துடுவேன், முடிஞ்சு போச்சு. இதை திருப்பி கொண்டாடவே 3 செய்தியை சொல்லுவாங்க. ஒன்றாவது, காலங்கள் அளவிடப்பட்டது, அது முடிஞ்சால் திருப்பி கொண்டாட மனுஷன் கொண்டு வர முடியாது, வாழ முடியாது. இரண்டாவதாக, அதை ஸ்டோர் செய்ய முடியாது, கடந்து போன காலத்தை திருப்பி கொண்டு வர முடியாது. குரானில் பார்த்தோம்னா 2 வார்த்தை இருக்குங்க, முக்கியமாக தெரிய வேண்டியது. குரானில் 2 இலக்கண வார்த்தைகள் உண்டு. ஒன்றாவது லஅல்ல, ஒன்றாவது லஅல்ல, இன்னொன்று லைத்த. 2 வார்த்தை.
இந்த லஅல்லங்கிற வார்த்தையை 123 இடத்துல குர்ஆனில் சொல்கிறான். லஅல்லங்கிற வார்த்தை 123 இடத்துல வருது. இந்த லைத்தங்கிற வார்த்தை 8 இடத்துல வருது. லஅல்ல லைத்த ரெண்டுமே என்னன்னு கேட்டால், ஒரு மனிதன் ஆதரவு வைக்கக்கூடிய விஷயங்கள் நடந்தால் நல்லா இருந்திருக்குமே சொல்கிறோம் இல்லையா, ஆதரவு வைக்கக்கூடிய வார்த்தைகள். லஅல்லன்னு ஒன்று இருக்குது, லைத்த. எந்த காரியம் நடக்க முடியுமோ அதை ஆதரவு வைப்பதற்காக அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை லஅல்ல. எந்த காரியம் நடக்கவே முடியாது, வாய்ப்பே இல்லையோ அதற்கு அல்லாஹ் உபயோகிக்கக்கூடிய வார்த்தை லைத்த. உதாரணம் சொன்னால் புரிஞ்சுடும் உங்களுக்கு. அப்போது லஅல்ல முடியும், வாய்ப்பு இருக்குகின்றது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்ல பாருங்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்கும் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நோன்பை விதியாக்கி இருக்கிறோம், முன்னால் சென்ற சமுதாயத்துக்கு கொடுத்த மாதிரி. ஏன்? நீங்கள் முத்தகீன்களாக நல்லடியார்களாக நீங்கள் ஆகுவதற்காக வேண்டி ஆயிடுவீங்க. லஅல்ல ஆகுவதற்காக ஆயிடுவீங்க. இதே மாதிரி லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றியாளர்களாக ஆகுவதற்காக வேண்டி. லஅல்லக்கும் துன்சரூன், நீங்கள் அல்லாஹ்வுடைய உதவியை பெறுவதற்காக வேண்டி. லஅல்லங்கிற வார்த்தை பூரா முடியும், வெற்றியை பெற முடியும். இன்னொரு செஞ்சாக்கா அல்லாஹ் உங்களை வெற்றியாக்குவான். லஅல்ல. இந்த லைத்தங்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, 8 இடத்துல சொன்னேனே, அந்த 8 இடங்கள்லையும் வாய்ப்பே இல்லை, திரும்பலாம் கிடைக்காது. இந்த 8ஐயும் எல்லாம் எங்கே உபயோகிக்கிறான்னு சொன்னால், அதிகமாக இந்த வயசை பற்றி தான் உபயோகிக்கிறாங்க. இந்த லஅல்ல லைத்தவை அரபிக் காலேஜுகளில் பாடம் நடத்தும் பொழுது அந்த கிதாபுகளில் உதாரணம் சொல்லுவாங்க. லஅல்லவுக்கு உதாரணம் குர்ஆனில் நிறையா இருக்குது, லைத்தவுக்கும் இருக்குது. மனசில் படுற மாதிரி லைத்தவுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? வயசாகி போன ஒரு ஆள் வாழ்க்கையில் ரொம்ப தெம்பு தைரியமாக கடார்க்கியமாக நினச்சதை செய்வார். அப்படி இருந்த ஒரு ஆள் வயசாகிட்டார். இப்போது ரொம்ப வயசாகி போய் நடக்க முடியல, மூச்சு விட முடியல, மூச்சு வாங்குது, கை காலில் தெம்பு இல்லை, நிற்க தராணி இல்லை, ரொம்ப வயசாகிட்டார். இப்போது அந்த நேரத்தில் அவர் ஒரு கவிதை பாடினார். கவிதை சொல்கிறாங்க. அவர் ஒரு கவிதை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? பகீத்து அல ஷபாபி பிதம்இ ஐனி, பகீத்து அல ஷபாபி பகீத்து ஐனி ஃபலம் யுக்னியல் புகாவு இல்லன் நஹீபு. நான் என்னுடைய வாலிபத்தை நினைத்து நினைத்து அழுது புலம்பி கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறேன். என்ன செய்கிறாரு? வாலிபத்தில் நான் எப்படி இருந்தேன், எப்படி ஓடினேன், எப்படி எத்தனை பேர் அடிப்பேன், எப்படியெல்லாம் இருந்தேன், அதை நினச்சி நினச்சி இப்போ கண்ணீர் விட்டு புலம்புகிறேன். எதற்காக புலம்புறார் தெரியுமா? அவரு ஃபயாலைத்த ஷபாபு யஊது யௌமா, எனக்கு வாலிபம் ஒரே ஒரு நாள், ரொம்ப நல்லா வேணாம், ஒரு நாள், நான் இன்னைக்கு 25-30 வயசில் இருந்தேன்ல, அந்த ஒரு நிலை எனக்கு வந்து விடுமையானால், ஒரே ஒரு நாள் லைத்த போடுறத பாருங்க, லைத்த ஷபாபு யஊது யௌமா, ஒரே ஒரு நாள் எனக்கு வாலிபம் திரும்பி வர வேண்டி இருந்ததே, வந்தால் நல்லா இருக்குமே. அப்படி வந்துட்டா ஃபுபிருஹு பிமா ஃபாலல் மஷீப், இந்த வயோதிகம் என்னிடத்தில் வந்து என்னை படாத பாடுபடுத்தி நிற்க முடியல, நடக்க முடியல, குனிய முடியல, நிமிர முடியல, மூச்சு வாங்குது, எனக்கு இவ்வளவு சிரமப்படுறேன் இல்லையா, இந்த சிரமங்களை எல்லாம் அந்த வாலிபத்துக்கிட்ட சொல்லி மனசு குறைய ஆற்றிக்குவேனேங்கிறார். எதுக்கு சொல்கிறாங்க? வரப்போகிறது இல்லை, நடக்காது. இதை சொல்கிறதுக்கு உதாரணத்தில் சொல்லுவாங்க லைத்த என்ற வார்த்தை. இது அல்லாஹ் குர்ஆனில் ஒரு 8 இடங்களில் சொல்கிறான். லைத்தங்கிற வார்த்தையை சொல்லும்போது தான் நல்லா சிந்திச்சு பார்க்க வேண்டிய இடங்கள் அவ்வளவுமே. ஏன்னா ஹயாத்துடைய காலங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதை விளங்குவதற்காக வேண்டி நம்ம அடிக்கடி ஓதக்கூடிய இந்த அம்மையத்தை சாலூன் இருக்கு இல்லையா, சூரத்துல் அம்மா கடைசி அந்த 30வது ஜுஸ்ல முதல் சூறா, அதில் அந்த சூறாவை முடிக்கும் பொழுது கடைசியில் அல்லாஹ் சொல்லி முடிப்பான்,
என்ன சொல்கிறாங்க, வயகூலுல் காஃபிரு யா லைத்தனி குன்து துராபா. வயகூலுல் காஃபிர், அங்கே யா லைத்த வருது பாருங்க, லைத்த யா லைத்தனி குன்து துராபா. காஃபிர்கள் இந்த வாழ்க்கையினுடைய அருமையை அங்கே பார்க்குறாங்க. ஹயாத்துடைய காலம் எப்படியெல்லாம் ஓடி ஆடி உலகத்தில் நம்ம இன்பமாக வாழ்ந்துட்டு வந்துட்டோம். இப்போ இந்த வாழ்க்கையை நம்ம வீணாக்கி விட்டதனுடைய பலனை நாம் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை. நம்மளை மாதிரி வாழ்ந்தவங்கெல்லாம் நரகத்தில் தூக்கி போட்டாவது. அப்போ இந்த காஃபிர்கள் சொல்லுவாங்களாம், நான் மண்ணோடு மண்ணாகவே போயிருக்கக்கூடாதா? செத்தேன், புதைச்சிட்டாங்க, முடிஞ்சு போச்சு, எரிச்சிட்டாங்க, திரும்ப வரல எழுப்பி விட்டு இது மாதிரிலாம் கேள்வி கேட்டு நரகத்துக்கு போகிறாங்க. அந்த மண்ணோட மண்ணாவே நான் போயிருக்க வேண்டாமான்னு நினைப்பானோ. லைத்த வார்த்தை வருது பாருங்க, லைத்த யா லைத்த நீ குன்து துராபா, நான் மண்ணாவே போயிருக்கலாமே. அல்லாஹ் என்ன முடியுமா? முடியாது. கேள்வி கணக்கு இருக்குது. அதுக்கு வார்த்தை ஏன் அங்கே சொல்கிறான்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் மறுமையில் நீதவாளன், நீதம் செலுத்துவதில் ரொம்ப கரெக்டாக இருப்பான். எந்த அளவுக்கு நீதம் செலுத்துவான்னு சொன்னால், 2 ஆடுகள் ஒன்றை ஒன்று முட்டி கொள்ளுகின்றன உலகத்தில். ஒன்று கொம்பு வச்ச ஆடு, ஒன்று கொம்பு இல்லாத ஆடு. இந்த கொம்பு உள்ள ஆடு கொம்பு இல்லாத ஆட்டை முட்டி அது வேதனை செஞ்சு சாவடித்திருக்குமே. ஆனால் நாளைக்கு மறுமையில் எல்லாம் நீதவாளன் என்ன செய்வான், அந்த கொம்பு இல்லாத ஆட்டுக்கு கொம்பை கொடுத்து இந்த கொம்பு உள்ள ஆட்டை கொம்பு இல்லாமல் ஆக்கி இதை முட்டை வைப்பானோ. நீதத்தை அல்லாஹ் தஆலா சரி செய்வானோ, செய்து 2ஐயும் இல்லாமல் ஆக்கிடுவான். அதுக்கு சொர்க்கம் இல்லை, நரகமும் இல்லை. இதை பார்ப்பானா. இந்த மாதிரி எண்ணெயும் கூட அல்லாஹ் அந்த மண்ணோடு மண்ணை ஆக்கி விட்டான்னா நல்லா இருந்திருக்குமேன்னு நினைப்பானான். அப்போ லைட்டங்கிற வார்த்தை 8 இடங்களில் வரிசையாக சொன்ன டைம் ஆகிடும். அல்லாஹ் அது மாதிரி 8 இடங்களில் சொல்கிறான். ஒரு அர்த்தம் மட்டும் சொல்லிடுறோம். யா லைத்தனி கத்தம்து லி ஹயாத்தி, யா அல்லாஹ் நான் உலகத்தில் வாழும் பொழுதே நான் மறுமைக்காக முன்கூட்டி நல்ல அமல்களை செய்து வாழ்வு காலத்தை நல்ல அமலில் கழித்து அனுப்பி வைத்திருக்க வேண்டுமே, இல்லாமல் போயிடுச்சேன்னு யா லைத்து சொல்கிறான். 3வது யா லைத்தனி லம் ஊத்த கிதாபியா. அப்போ மறுமையில் எல்லாம் நல்லடியார்களுடைய அந்த அமல் ஓலையை அவருடைய செயலேட்டு வலது கையில் கொடுப்பான், எழுதியாளர் பாவிகளுக்கு இடது கையில் முதுகு பின்னால் கொடுப்பானாம். அப்போ நினைப்பானாம், எனக்கு வலது கையில் கிடச்சிருக்கணுமே, கிடைக்காது. அதே மாதிரி யா லைத்த தகத்துமா ரசூலி சபீலா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொற்பிரகாரம் நடந்து நபி அவருடைய அந்த வழியில் போய் இன்றைக்கி அதனுடைய வெற்றியை பார்த்துட்டு நானும் அந்த மாதிரி போயிருந்துருக்கலாமேன்னு நினைப்பானாம் நாளைக்கு மறுமையில். அடுத்து லைத்த யா லைத்தனி லம் அத்தஹிது ஃபுலாலன் ஹலீலா. இந்த சேர்மானம் கூட்டு ஃப்ரெண்ட்ஷிப் என்கிற பேரில் கெட்டவனோடு கேட்டு சேர்ந்து நாசமாக போயிடுறாங்க இல்லையா, அங்கே நினச்சி பார்ப்பானா, ஆஹா நான் அவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்காமல் இருந்திருக்கணும், அவன் கூட சேர்ந்ததுனால தான் நான் இந்த எதுக்கு ஆகிட்டேன், அப்படி இருந்திருக்கலாமேன்னு நினைப்பானான். லைத்தங்கிற வார்த்தை எல்லாம் போடுறான். நடக்குமா? அங்கே இல்லை. அடுத்தபடியாக யா லைத்தனா அத்தஅனல்லாஹ வ அத்தஅனர் ரசூல், அல்லாஹையும் ரசூலையும் நான் பின்பற்றி இருந்திருக்கணுமே, விட்டுட்டனே என்று நினைப்பான். அடுத்து யா லைத்தனி குன்து மஅஹும் ஃபஅஃபூஸ் ஃபௌஸன் அதீமா. நல்லடியார்கள் சொர்க்கத்துக்கு போகிறாங்க, பாவிகள் நிற்கிறாங்க, நன்மை இல்லை, வாழ்க்கை வீணாக்கிட்டாங்க, அவங்கள மாதிரி நான் இருந்திருக்கணுமேன்னு நினைப்பானான். அடுத்து வாத்தானா அசாதத்தனா வக்குபரானா. இன்னும் சில பேர் அல்லாஹ் ரசூல் சொன்னதை விட்டுட்டு எங்கள் அப்பன் சொன்னது, எங்கள் குடும்ப பழக்கம் இது, நாங்கள் அப்படி தான் செஞ்சுக்கிட்டே வரோம் என்பதாக எங்களுடைய முன்னோர்களை நாங்கள் பின்பற்றி நாசமாக போனோம் இல்லையா, அப்படி இல்லாமல் இருந்திருக்கணுமேனு நினைப்பானான். இப்படி 8 இடங்கள் அல்லாஹ் தஆலா இந்த லஅல்லங்கிற வார்த்தையை உபயோகிக்கிறான். அதில் ஒன்று தான் நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா அந்த நரகத்துக்கு அனுப்பும் பொழுது உலகத்தில் இன்னும் நாள் போயிட்டு வரணுமேனு நினைப்பானா, நடக்காது. எனவே வாழ்வு காலங்கள் அல்லாஹ் தஆலா அற்புதமான ஒரு கொடுப்பனையாக நேமத்தாக கொடுத்துருக்குறான்.
அது முடியும் பொழுது அதற்கு பிறகு ஒரு நொடியையும் கூட எவ்வளவு கொட்டி கொடுத்தாலும், உலக அளவுக்கல்ல எத்தனை உலகத்துடைய அளவுக்கு தங்கங்களை கொட்டி கொடுத்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு ஒரு வினாடியை கூட கொடுக்க தயாராக இல்லை. அப்பேற்பட்ட வாழ்வு காலங்களை பொற்காலங்களாக மாற்றி மறுமையில் சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்காக வேண்டி என்று அல்லாஹ் நம்முடைய வாழும் காலத்திலேயே நிறைய ஆஃபர்களை, நிறைய நேரங்களை, நிறைய புர்சத்துகள் எல்லாம் கொடுக்குறான். அதில் ஒன்று தான் நம்ம அடைஞ்சிருக்கக்கூடிய இந்த மாதங்கள், இந்த ரஜபு, ஷாபானு, ரமலானு, ஒவ்வொரு ஜும்மாக்கள், இரவு பகல்கள் எவ்வளவோ சிறப்பு. அதில் ஒன்று தான் நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த இரவு சந்திக்க இருக்கக்கூடிய மேராஜுடைய இரவு. நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா வானுலகம் அழைத்து சென்று அல்லாஹ்வோடு பேசி இந்த உம்மத்தின் நலனுக்காக வேண்டி என்ன என்ன நன்மைகளை எல்லாம் அல்லாஹ் செய்து அனுப்பினான் என்ற அந்த விவரங்களை கொண்ட சிறப்பான ஒரு இரவு. இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு ஆண்டும் அந்த இரவை குறித்து பயான்கள் நடைபெறும். மக்களுக்கு நல்ல அமல்களை குறித்து ஆர்வமூட்டுவதற்காக வேண்டி அந்த தொழுகை போக்குவரத்துகளை எல்லாம் சொல்லப்படும். இன்ஷா அல்லாஹ் அந்த இரவு இன்றைய மகரிபிலிருந்து ஆரம்பமாகின்றது. அதன் காரணமாக இன்றைய மகரிபிலேருந்து இஷா வரைக்கும், இன்னும் பல ஊர்களில் இஷாவுக்கு அப்புறம் நீளமான பயான்கள்லாம் செய்வாங்க. குளிர்காலமாக இருக்குது, சிரமமாக இருக்குங்கிறதுக்காக வேண்டி சுருக்கமாக நாம் அந்த இரவை பற்றி அறிய வேண்டும் என்ற எண்ணத்திலே இன்று மகரிபிலிருந்து இஷா வரைக்கும் நமக்கு மேராஜுடைய சிறப்பு பயான் நடைபெறும். இன்ஷா அல்லாஹ் அனைவர்களும் கலந்து கொள்ளுங்கள். தாய்மார்களுக்கும் சொல்கிறேன், எல்லோரும் இன்ஷா அல்லாஹ் மகரிப் தொழுகைக்கு அவசியம் மஸ்ஜிதுக்கு வந்துடுங்க. இஷா வரைக்கும் சிறப்பான பயான் நடைபெறும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா நமக்களித்த இந்த வாழ்வு காலத்தை நல்ல அமல்களிலே, இந்த ஹயாத்துடைய காலங்களை சிறப்பாக கருதி அமல் செய்யக்கூடிய நல்லவர்களிலே அல்லாஹ் நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.